ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்னோடய சேனலில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது சப்பாத்தியோட, பூரியோட, இட்லி, தோசைக்கு, அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கனால தெரியும், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு, நம்மளோட ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் நல்லாவே வதங்கும். சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். பாருங்கள், பொருள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். நம்ம மசாலா ஆட் பண்ண முன்னாடி வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா வதக்கினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்காது. அதனால் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கனால தெரியும், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடி சேர்த்துருக்கோம், அதாவது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். நான் இது சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துடும். அதே மாதிரி அந்த சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நம்ம வந்து வதக்க அதிலேருந்து தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ராவே வரும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய சேர்க்க தேவையில்லை. அதனால் இந்த மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டிங்கனாலே நமக்கு அதிலேருந்தே தண்ணி வடிய ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே வந்து உங்களுக்கு மஷ்ரூம் நல்லா சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அதே மாதிரி சைடு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் நமக்கு போதும், அந்த கிரேவி பதம். சப்போஸ் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுடுங்க. இப்போது இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 1 ஸ்பூன் சோம்பும் 2 ஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்து
மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகும் சோம்பும் பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை இதோட சேர்த்துக்கலாம். இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுமாதிரி இன்னும் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மிளகு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த உங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம என்னோடய வீடியோவில் வந்து மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறையா ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுக்கு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.